ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு கோடும் கட்டிங்க்காக ஒரு கோடும் மார்க் பண்ணுறேன். ஆம்கோலை சரியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து பகுதி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு கோடும் கட்டிங்க்காக ஒரு கோடும் போடுறேன் நான். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது சரியான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ 2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போடுறேன் உள்ளே தையல் போடுறதுக்காக. இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஆம்கோல் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பேக் பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டி மடித்து தைக்கிற இடத்துல அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ கைக்கு நான் 2ஆகவே மடித்து போட்டுக்கிறேன். இப்போ 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கையை சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு கையோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு கோடும் கட்டிங்க்காக ஒரு கோடும் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு கோடு கட்டிங்க்காக ஒரு கோடு. இப்போ மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயிண்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் கையை குடஞ்சி விட்டுக்கிறேன். முன்பக்க கையை மட்டும்தான் குடையணும். இதில் 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு இப்போ 2 பீஸை மட்டும் தனியாக எடுத்து குடஞ்சதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முன்பக்க அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிராஸ் கட்டிங் போடுறேன், அதனால் கிராஸாக வச்சுக்கோங்க. கழுத்தளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பேக் பீஸை நம்ம கிராஸாக போடலாம். கார்னர் கிட்ட பார்த்து போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம் பேக் பீஸை. இப்போ மார்க் பண்ணியாச்சு. எப்பயும் பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து 1 இன்ச்சு அகலம் கூட இருக்கணும் சைடில். ஃப்ரண்ட் கழுத்தை மார்க் பண்ணலாம். கரெக்டாக எடுத்துக்கோங்க. கழுத்து பகுதியை வரைஞ்சி விட்டுட்டு கழுத்துலேருந்து கீழே பட்டிக்கிட்ட ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் டாட் பிடிச்சிருக்க இடத்த சென்டரில் மடிச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நடுவில் வச்சு கீழே பட்டிக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். ஆம்கோல் கிட்ட இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்து வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்.
இப்போது 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லேயே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இன்ச் எதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னா 1/4 இன்ச் டாட்டுக்காக போயிடும். கீழே 1/4 இன்ச் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடும். மேலே கழுத்துக்கு 1/4 இன்ச் போயிடும். அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டில். இப்போ மார்க் பண்ணதை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வளைச்சி வெட்டிக்கோங்க. கொக்கி பீஸ்க்காக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்கை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் வச்சு இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கால் இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸாக போட்டுக்கோங்க.
கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங் ப்ளவுஸ் எளிமையான முறையில் கட் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.